சட்னிக்குள்ள முடி கிடந்தது, அதை தூக்கி வெளியில போட்டுட்டு அந்த சட்னியை உங்களுக்கு கொடுத்தோம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் லாங்குவேஜ் பார்த்து பேசுங்க. எனக்கு பார்த்து பேசணும் இல்ல, நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்ல பார்வதி. வணக்கம் மக்களே. டேட் 32 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஸ்டேல் த ஷோனே சொல்லலாம். ஆமாம், சாண்ட்ராக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோடில் பிக் பாஸ் ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாரு. அவர் இந்த ஹோட்டலில் வந்து எதனா ஒரு எதனா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க ஓப்பன் பண்ணனே போயிட்டு ஒரு கேமராட்ட பிக் பாஸ் நான் இன்னைக்கு நைட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. கிச்சன் டீமில் வந்து எனக்கு திவாகரை மாற்றுங்க, எனக்கு திவாகர் ரீப்ளேஸ் பண்ணுங்க, எனக்கு திவாகர் வேலைக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்ல திவாகர்கிட்ட போக திவாகர் தெரியல, அவர் ஒத்துக்க மாட்டார்ல, அப்படியே சீன் கிரியேட் ஆகும். அப்புறமேட்டு நான் வேலையை குயிக் பண்ணுறேன்னு சொல்லி குயிக் பண்ணி அடுத்த நாள் வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் அன்யூனிஃபார்ம்லேயே சுற்றி இருந்து ஒரு மாதிரி ஷோவா தெரிக்க விட்டாங்களே சொல்லலாம். ரெண்டாவது பார்வதி வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா பார்வதி மாதிரியே ஹேண்டில் பண்ணி இந்த ஒரு மாதம் பார்வதியோட ஆக்டிவிட்டி பிஹேவியர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணி பார்வதிக்கு வந்து நம்ம இவ்வளோ கேவலமாவா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி புரிய வச்சு வேற லெவல் மாஸ் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். இதுல வேற கெஸ்ட் வந்திருப்பாங்கல்ல, அவங்க 3 பேருக்கிட்டையும் போயிட்டு இந்த சாப்பாடுல வந்து பாத்தீங்கன்னா முடி, இந்த சட்னி சாப்பிட்டு சட்னில முடி இருந்து நான் தான் எடுத்து போட்டு கொடுத்தேன், அது இல்லாம நீங்க யூஸ் பண்ற டவுல் எந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். நீங்க இந்த சாப்பாடை பத்தி சொன்னேனே, நீங்க பிரியாவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வேற மஞ்சரி சொல்லுவாங்க, இது மாதிரி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு, அதனால அவங்க வந்து வேலையை விட்டுட்டாங்க. அப்புறம் இவங்க பண்ணது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து போட்டு கொடுக்குறாங்க. பட் இவங்க பண்ணிருப்பாங்களாங்கிறது ஒரு டவுட் இருந்தாலும் பண்ணியிருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு டவுட்டோட யோசிப்பாங்க அப்படின்ற பயங்கர மாசா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு இது பண்ணணும்னு கேக்குறப்ப ஓகே டன் பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் உட்கார வைக்கிறாங்க. அப்ப வந்து சாண்ட்ரா வரமாட்டேன் அப்படின்னு அங்கேயே பிடிவாதம் பிடிச்சி ஒரு கட்டத்துல கேட்கறாங்க, ஓகே நான் வேலையை பண்றேன் செய்யறேன், ஆனா நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து என்னைய வந்து ஒரு மாதிரி லவட்டுக்கிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாங்கல்ல, அது ரொம்ப தப்பு, சாரி கேட்க சொல்லுங்கன்னு. அவ்வளவுதான். பார்வதிக்கு தான் ஈகோ இருக்கே, அவங்க காரியாவதுக்கு அவங்களுக்கு பிடிக்காதவங்களை தவிர்த்து பிடிச்சவங்க, அதான் மற்ற பீப்புள்ஸோட அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ஆனா பிடிக்காதவங்கிட்ட எப்பவுமே 1% இறங்க மாட்டாங்கல்ல. அவங்க முடியாதுன்னு நிக்க வேற வழியே இல்லாம நம்ம டாஸ்க்ல சொல்லப்பட்ட மாதிரி மேனேஜரையே வந்து பதவி வேணாம் எனக்கு, நான் வெளியே போறேன்னு சொல்ல வச்சு அழுக வச்சு வேற சீன் கிரியேட் பண்ணி அப்புறம் வந்து திவாகரை மாத்தி அப்புறம் வியானாவை மாத்தி அப்படியே என்ன சொல்றதுன்னா அந்த ஒட்டுமொத்த ஹோட்டலையுமே வந்து கதி கலங்க வச்சுட்டாங்க நம்ம சாண்ட்ரா. சரி, அவங்களோட டாஸ்கை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க டாஸ்க் கொடுக்குறப்ப சப்போஸ் இவங்க பண்ணி முடிக்கலன்னா நெக்ஸ்ட் வீக் 2 பேர் நாமினேஷன்ல வந்துருவாங்களேன்னு யோசிச்சேன். யாரடா டே என்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா முடிக்காம இருப்பானான்னு சொல்லி சாண்ட்ரா பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கூட பார்ட்னரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரஜனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பிரஜனோட சப்போர்ட்டே இல்லாம இவங்க வந்து இந்த டாஸ்க் பண்ணி முடிச்சுட்டாங்க. உள்ள இருக்கவங்க எல்லாருமே இதை பாயிண்ட் பண்ணி வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கிட்ட பேசலாம்னு இருப்பாங்க. பட் விஜய் சேதுபதி அங்க மாஸ் பண்ணுவார், ஏமா அதெல்லாம் பிராங்க், அங்க பாருங்க கேமரா பாருங்கன்ற மாதிரி சொல்ல போற சீக்கிரம் டாஸ்க் அப்ரிசியேட் பண்ணி இத்தனைக்கும் ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து இப்ப நான் என்ன சொல்ல டைரக்ட் நாமினேஷன் மாதிரி பண்ண போறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதுல ரொம்ப ஆவலா இருக்கு. மக்களே வெயிட் அண்ட் வாட்ச் வீக்கெண்ட் எபிசோடுக்கு. இந்த சாண்ட்ராவோட கேம் ஸ்டில் த கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா ஒரு பக்கம் வந்து மாஸ் காட்டியிருப்பாங்க. அவங்க நிறைய இடத்துல வந்து கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி இப்ப இவ்வளவு பண்றீங்களேப்பா, நான் மேனேஜரா இருந்தப்ப ஒருத்தர் வந்து அங்க மேனேஜர் வந்து சரி கெஸ்ட் வெக்கேட் ஆக போறாங்கன்னு சொல்றப்ப ஆனா ஆட்டோன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு இவரு பிரவீன் ராஜ் கேப்பாரு, ஓகேடா நீ சொன்னது ஓகே, அந்த பேர் சொல்லுங்க அப்படின்னா நான் ஏன் தான் சொல்லணும், இந்த கூட்டத்தெல்லாம் இருக்காங்க, அவனுக்கு மான ரோசம் சூடு சொரண வெக்க மான ஈனம் எதுவுமே இல்லையா, சோத்துல உப்பு போட்டு திங்கலையாங்கிற மாதிரி கேட்காம ஒரு மாதிரி கேமரா பாக்குறாங்க, மக்கள் பாக்குறாங்கன்னு நம்மளோட இவனுக்கு துஷாருக்கு பொங்கிட்டு வந்துருச்சு. ஐயோ இதுன்னு நம்மள பாயிண்ட் பண்ணி இவ்வளவு கேவலமா சொல்லுதுன்னு சொல்லி பொங்கிட்டு வந்து பேசினாரு. ரைட்டு துஷார், இங்க இவ்வளவு பேசுறீங்களே, நேத்து எபிசோட்ல பாத்தீங்கன்னா நீங்க பிரியங்காவோட அப்ரிசியேஷன், பிரியங்காவோட ஒத்துழைப்போட நீங்க கொடுத்த முத்தத்தை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி பேசினப்ப பார்வதி கிட்ட ஏன் பொங்கல, பாரு கிட்ட பொங்கனா அவங்களை கிழிச்சிருவாங்க, திவ்யா கிட்ட போனா ஒன்னும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு போனாரு. பட் ஆனா திவ்யா பாருவோட மோசமா கிழிச்சு தொங்க விட்டாங்க துஷார. கண்டிப்பா துஷார் வீக்கெண்ட்ல வந்து கண்டிப்பா அதை பேசுவாரு, இது மாதிரி பண்றாங்க எப்பா கம்னு மூடி உட்காரு, நீ மட்டும் இத்தனை நாள் கீழ் கம்மி என்ன பண்ண போறேங்கிறத கண்டிப்பா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா திவ்யா வந்து சில விஷயங்கள் பண்றது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் ஆனா கரெக்டா தான் பேசுறாங்க. இப்ப இத்தனை நாள் வந்து திவ்யா கிட்ட எகிற யாருமே பாரு கிட்ட போய் பெருசா எகிரலையே, என்ன கதைன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பிக் பாஸ்க்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா பிஆர்டி செட் பண்ண பாரு உள்ள இருக்கவங்ககிட்டயும் வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட் செட்டில் பண்றேன்னு மாதிரி சொல்லிட்டாங்களாங்கிற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியால பேசப்பட்டு வருகிறது. உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்க சொல்லுங்க. அட நம்ம வியானா இத்தனை நாள் பண்ணது ஆக்டிங்காங்கிற மாதிரி இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா பேசுறப்பயே வந்து பாத்தீங்கன்னா குழஞ்சு வாழைப்பழம் தோல் வளைக்கு வாலிபர் பழின்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ல கோவப்பட்டு ரியாக்ட் பண்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுறாங்க.
நம்ம தீபக்கும் அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஏமா இது இது என்னதுன்னு கேட்டப்ப குக்குஸ் கொள்ளுங்கன்னு ஒரு மாதிரி நம்ம நார்மலா பேசுவான். எதுக்கு நீ இது பண்றேங்கிற மாதிரி தான் இருக்கு. வாண்டடா யாரோ ஆள் மனசுல போயிட்டு வியனா நீங்க பேசுறது கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க போல, அதனாலே கியூட்டா பேசுறேன்னு சொல்லி கியூட்டா இரிட்டேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். நார்மலா பேசினாலே நல்லா தான் இருக்கு. அது யாருன்னா நம்ம வியனா மனசுக்குள்ள இருந்ததை வந்து அழிச்சு விட ட்ரை பண்ணுங்கப்பா. இதுல இன்னும் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தீபக் அண்ணா வேற பாவம் ஒரு கெஸ்டா வந்தவர்லாம் போய் உள்ள அழுதுருப்பாரு. என்னங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, எப்பா சாண்ட்ரா தெறிக்க விட்ட ஃபைனலா பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி விட்டாங்க. அப்ப கூட அவங்க ஒத்துக்கல. பாப்போம் வீக்கெண்ட் எபிசோடு விஜய் சேதுபதி வரப்ப 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு இந்த சண்டை பிராங்க், ஒண்ணு 2வது இந்த சாண்ட்ரா கொடுத்த சீக்ரெட் டாஸ்க். இது 2ம் தெரிஞ்சு ஹவுஸ்மேட்குள்ள இருக்கவங்க எல்லாம் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறாங்கிறத வந்து வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் ஒரு நாள் இருக்கா. இந்த ஃப்ரைடே எபிசோட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம சாட்டர்டே எபிசோட் லான்ச் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லை தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் பாய். See you.